ஹாய். இன்னைக்கு பன்னீர் பட்டர் மசாலா செய்ய போகிறோங்க. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வெங்காயம். நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. நீங்கள் என்ன வேணுமோ ஊற்றிக்கலாம். தக்காளி, ஒரே ஒரு தக்காளி, பூண்டு, பச்சை மிளகா வேணுன்னா பச்சை மிளகா இல்லை மிளகா தூள் கூட போட்டுக்கலாம். போட்டு இதை என்ன பண்ண போகிறோம், வதக்கணும். இதை வதக்குவோம். வதக்கி அரைச்சி பண்ணுறது தான். இங்கே என்ன பண்ணுறோம், பன்னீர். இந்த பன்னீர் எடுத்துருக்கேங்க, பாதி பன்னீர் எடுத்திருக்கேன். சுடு தண்ணீர் வச்சுருக்கேங்க, தண்ணீர் வச்சுருக்கேன் சூடாக. சுடு தண்ணீரில் போட்டு எடுத்திங்கன்னா கொஞ்சம் பன்னீர் சாஃப்டாக வரும். அதுக்கு தான் சுடு தண்ணீரில் போட்டிருக்கேன். கொஞ்சம் பட்டர் போட்டிருக்கோங்க. இந்த பன்னீரை போட போகிறோங்க. கொஞ்சம் ஃப்ரை பண்ணால் நல்லாயிருக்கும். பட்டரில் ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லா ஒரு அரோமா கிடைக்கும். பன்னீரை கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டு கொஞ்சோண்டு கரம் மசாலா போட்டிருக்கேன். என்ன பண்ணணும், எடுத்து வச்சுருக்கிறத ஊற்றணும். கொஞ்சோண்டு தனி மல்லிப்பொடி, சீரகத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், அவ்வளோதான். இதை நல்லா கொதிக்க வைக்கணும். தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணும். இந்த பாருங்க, பன்னீர் பட்டர் மசாலா. இது ஒரு 2 ஸ்பூன். இது குட்டி ஸ்பூன், அதனால ஒரு 4 ஸ்பூன் போடுறேன். இது பன்னீர் பட்டர் மசாலா. கண்டிப்பாக ஜீனி போடணும். அப்போதான் அந்த இனிப்பு, காரம், அந்த டேஸ்ட் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். உப்பு எல்லாமே சேர்த்து சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்க, ஜீனி போட்டோன்னா கலர் மாறுது பாருங்க. இன்னொரு ஸ்பூன் கூட போடலாம். இந்த பாருங்க, இந்த நம்ம வறுத்து வச்சிருக்க பன்னீர், அப்புறம் கஸ்தூரி மேத்தி, இங்கே பாருங்க, வெந்தயக்கீரை, அவ்வளோதாங்க. ஃபினிஷ் ஆகிடுச்சு. எங்களுக்கு கொஞ்சம் அதிகம் தேவைப்படும், அதனால் கொஞ்சம் கூட வச்சுருக்கேன். இது இன்னும் கொஞ்சம் திக்காகணும். திக்காகிடுச்சுன்னா முடிஞ்சுது. இதுக்கு மேலே பட்டர் போடணுங்க. நல்லா நிறைய பட்டர் போடணும். நாங்கள் டயட்டில் இருக்கிறனால நான் பட்டர் போடல. பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு பட்டர் தான் நல்லாயிருக்கும். அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம், ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சோண்டு போடுவோம், டேஸ்ட்டுக்காண்டி. போதும். இந்த பாருங்கள், ஃபினிஷ் ஆகிடுச்சிங்க. அவ்வளோதான், முடிஞ்சுது. உங்களிடமிருந்து விடைபெறுவது சிவகாசி பரமேஸ்வரி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைவுக்கு வாங்க, எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. ட்ரீ ஆர்கானிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட்டில் தான் நாங்கள் இருக்கிறதே. உங்களுடைய முழு ஆதரவும் வேணும். அன்பும் ஆதரவும் என்றைக்கும் எங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும். ஓகே, வணக்கம் மக்களே.